ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ தனம் சீரியல் இன்றைக்கி லான்ச் ஆச்சு. பார்த்தீங்களா ஃபஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த சீரியலில் நம்ம தினத்தோட தங்கச்சியை வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா ஆக்ட் பண்ணுறாங்க. நம்ம காற்றுக்கென வெள்ளி சீரியலில் வெண்ணிலோட ஃப்ரெண்டை வந்து ஆக்ட் பண்ணாங்க ரேணுகா கேரக்டரில். அவங்க இந்த சீரியலில் தங்கச்சியை ஆக்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தனம் ஃபேமிலியோட ஃபேமிலி ஃபோட்டோ. ஃபஸ்ட்டு சீனே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் சீன் தான். ஸோ 15 பவுன் நகைனால வந்து அவங்க மேரேஜ் ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அந்த பையனை கேட்ட கேள்விகளாக நல்லா இருந்தது. இது மாதிரி தான் ரியலாகவே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அம்மா சொன்னதான் அங்கே போகிறது, அவங்க அம்மா சொன்னதான் நடக்கிறது, அதெல்லாம் வந்து இன்னமும் ரியல் லைஃப்பில் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து ரியல் லைஃப்பில் கேட்க முடியாத விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலில் அந்த பொண்ணு அழகாக கேட்டுடுச்சு. ஃபஸ்ட் எபிசோட நல்லா தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதே மாதிரி எங்கேயோ ஏதோ சீரியல்லையோ படத்துலையோ பார்த்த மாதிரி எனக்கு இருக்குது. பட் எதில் எனக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தனம் தனலட்சுமியை தான் தனம்னு கூப்பிட்றாங்க. அந்த கேரக்டர் பண்ணுறாங்களே ஆக்ட்ரஸ் சத்யா தேவராஜன். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெயின் லீடாக வந்து கமிட் ஆகியிருக்காங்க இந்த ஒரு சீரியலில். ஸோ இந்த ஹாப்பியான போஸ்ட்டுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னோட ட்ரீம் அபவுட் இன்டு லிவிங் இட், மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அஸ் மெயின் லீட் அஸ் ஃபைனலி ஹியர் தனம் ப்ரீமியர்ஸ் டுடே அப்படிங்கிற மாதிரி போட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியூஜ் தேங்க்ஸ் டு ஹோல் டீம், மை ஃபேமிலி அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆல் ஆஃப் யூ, ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அதாவது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க, டீமுக்கு, அவங்க ஃபேமிலிக்கு, அப்புறம் லவ் கொடுக்குற ஆல் த ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து செலக்டடாக தான் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுவேன். இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பாக உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து தனம் இஸ் நாட் அ ஜஸ்ட் யூஷுவல் story. The story will make you cry, laugh, empower and I hope it will create a greater impact in your lives அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு யூஸ்வலான ஸ்டோரி மாதிரி இருக்காது. ஸோ கஷ்டம், சந்தோஷம், சிரிப்பு, ஒரு நமக்குள்ள ஒரு தைரியம் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த ஒரு சீரியல் கண்டிப்பாக உங்களுக்கு இம்பேக்ட் கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெஸ்ட் விஷஸ் எல்லாமே MCU சார்பாக. இவங்க வந்து சன் டிவியில் நிறைய சீரியல்ஸ் வந்து சப்போர்ட்டிங் லீட் பண்ணாங்க. இவங்க ரொம்ப ரீச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் ஆதிரே கேரக்டர் தான். பட் இந்த சீரியல் மெயின் லீடாக கமிட் ஆனதும் அவங்க வந்து ஆதிரையே பண்ண மாட்டாங்க எதிர்பார்த்தோம். பட் எதிர்நீச்சல் சீசன் 2, அதாவது எதிர்நீச்சல் தொடர்கிறதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆதிரையே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சப்போர்ட்டிங் லீட் பண்ணுறாங்க, இதில் மெயின் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அவங்களே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை எதுவும் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் அவங்களோட இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லலாம். யாரெல்லாம் விஷ் பண்ண இருக்கிறீங்களோ கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்களா தினம் எப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.